வியூவர் அனைவருக்கும் வணக்கம். என் கூட ஜாயின் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா அண்ட் சஞ்சய். இன்னைக்கு குவாலிஃபயர் ஒன் என்ன டயத்தை பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே முடிஞ்சது. இது வந்து ஒரு குவாலிஃபயர் ஒன்னு மாதிரியே இல்லாம என்னடா புசுக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. அதை பத்தி கேட்போம் இன்னைக்கு குவாலிஃபயர் ஒன்ன பத்தி. ஸோ அதுக்கு முன்னாடி ஐயோ பத்திக்கு சில வந்து இவ்வளோ தூரம் வீடியோஸ் போட்டு பயங்கர சப்போர்ட் கொடுத்த உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு தேங்க்யூன்னு சொல்லி நான் வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ சொல்லு ஆதி. ஆதி, இன்னைக்கு மேட்ச் குவாலிஃபயர் ஒன்னு நீ நினைச்ச மாதிரி போச்சா? நீ என்னெல்லாம் எதிர்பார்த்த, என்னெல்லாம் நடந்தது? இல்ல இன்னைக்கு ஆர்சிபி தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் ஆர்சிபி வின் பண்ணாங்க. ஏன் ஏன்னா ஏன் நினைச்ச வந்து அப்படி? இல்ல அவங்க ஒரு ஃபயர்ல இருக்காங்க. போன மேட்சே வின் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஃபயர்ல வரும்போது எல்லா டீமும் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. இல்லையே பஞ்சாப் கிங்ஸ் அந்த ஃபயர் இல்ல. இப்ப நல்ல டீம் தான் இல்லைன்னு சொல்ற. பட் என்ன சொல்றது, ஆர்சிபி ஒரு ஃபயர்ல இருந்ததுனால அந்த ஃபயர் அப்படியே கண்டினியூஸா கொண்டு வந்து ஆமா, வின் கரெக்ட். பண்ணிட்டாங்க. நான் இன்னைக்கு என்ன பார்த்தேன்னா டாஸ் இன்னைக்கு ஒரு மேஜர் ரோலா நான் பார்த்தேன். ஆமா, டாஸ் வின் பண்ணிட்டாங்க. பட் அது போக வந்து பவுலிங் சூப்பரா போட்டாங்க. டாஸ் வின் பண்ணாலும் சரி, பவுலிங் அந்த கண்டினியூஸா ப்ரெஷர் போட்டாங்களே. அதுவும் இந்த கிரவுண்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய மேட்ச் வந்திருக்கு. கேகேஆர் மேட்ச் தான் இருந்துச்சு, பஞ்சாப் கூட இதே மாதிரி தான் போச்சு. ம். நம்ம சிஎஸ்கே கூட விளையாடும் போதே விக்கெட்லாம் போச்சு ஒரு பக்கம். பிரியான்ஷ் யாரை மட்டும் 100 அடிச்சாரு, மற்றபடி விக்கெட் நல்லா போச்சு. ஸோ நல்லா பவுலிங் போட்டா கண்டிப்பா அந்த கிரவுண்ட்ல இந்த மாதிரி விக்கெட் வரும். செகண்ட் இன்னிங்ஸ்லேயே ஜேமிசன் நல்லா தான் போட்டாரு. பட் அதையும் ஓகே. மீறி நீ இல்ல, கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கணும். அதுல ஃபெயில் ஆர்சிபி நல்லா பண்ணிட்டாங்க. போட்டாங்க. ஓகே, நல்லா வின் பண்ணாங்க. ஓகே, பட் பஞ்சாப் ஏன் இவ்வளவு போரா ஆடினாங்க? அதுதான் எனக்கும் தெரியல. ஆக்சுவலா இந்த மேட்ச் இவங்க இல்லை போல, யாரோ ஒரு பிளேயர் இல்லை இன்னைக்கு. சஹால் இல்லை, அது போக இவரு ஜான்சன் இல்லை. ஸோ அங்கேயே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் பேட்டிங் அதே பேட்டிங் தான் ஆல்மோஸ்ட். ஸோ ஏன் அவங்க சொதப்புனாங்கன்னு தெரில. மேபி கொஞ்சம் பொறுமையாக ஆடிடலாம்னு தோணுது. பட் அவங்க ட்ரை பண்ணது என்னன்னா, ஸ்டார்டிங்லேயே நல்ல பவர் பிளே நல்லா அடிக்கணும், அதான் ட்ரை பண்ணாங்க. பட் விக்கெட் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் லூஸ் பண்ணிட்டாங்க. மேபி ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் நின்று இருந்தா அந்த விக்கெட் கொஞ்சம் ஸ்லோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை அவரே தூக்கிட்டாங்க. அதான் ஆர்சிபி கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக மொத்த டீம் அங்க தான் பண்ணும் யாருமே ஆர்சிபிக்கு. யாரையுமே நிக்க விடல. நிற்க வரல. பேட்ஸ்மேன் யாரையுமே நிக்க விடல. அவங்க ஸ்டே கண்டினியூஸாக ஸ்டே பண்ணிட்டு பண்ணவே இருந்தாங்க. விடல. பவுலிங் எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஹேசல்வுட் இருக்காரு, திரும்பி வந்தார், அது ஒரு பெரிய ப்ளஸ். அவர் நல்லா போட்டார். பட் சுஷாந்த் சர்மா சூப்பராக போட்டார். ஸோ அது ஒரு நல்ல ம். ஒரு, நம்ம பேசினே அந்த ஆர்சிபியில் பெரிய ஸ்பின்னர் இல்லை. பெரிய ஸ்பின்னரே இல்லை இந்த டீம்ல. சுயேஷ் சர்மா தான் இருக்கார். சுயேஷ் சர்மாவும் ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்னு பார்த்தா இவங்க தான். ஸோ இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டார். அந்த டீம் நல்ல ஸ்பின்னர் தானே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச். மற்றபடி கேப்டன்சி பட்டிடர் சூப்பராக பண்ணியிருக்காரு. போன மேட்ச்லேயே இந்த மேட்ச் நிறைய டிஃபரன்ஸ் பார்த்தாலே தெரியுது. நித்யா சர்மாவால டிசிஷனே எடுக்க முடியல. இவர் வந்து அசால்ட்டா பவுலிங் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட்டும் சரி, பக்காவா போச்சு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. பட் ஒன்ஸ் சால்ட் இறங்கி அடிச்சோடனே அதான் அவரே கில் பண்ணிட்டார் கேமை. அந்த ஃபர்ஸ்ட் அடிச்ச மொமெண்டமே அப்படியே கண்டினியூ ஆகி முடிஞ்சிச்சு. அப்புறம் தான் இருக்கும்னு நினைச்சேன், அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எப்பயாச்சும் ரேரா தான் இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியும். இந்த பஞ்சாப் மேட்ச்லயே பார்த்தோம், கேகேஆர் கூட டக்கு டக்குன்னு கொலாப்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி எப்பயாச்சும் ரேரா தான் நடக்கும். பட் யூஸ்வலா இந்த மாதிரி தான் கரெக்ட். நடக்கும். இல்ல, ஈஸியா முன்னாடி முடிச்சிருவாங்க. எல்லாம் லோ ஸ்கோரிங் டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கும். இப்போ அந்த சான்சஸ் ரொம்ப ரொம்ப மைனஸ்ல இருக்கு. ஸோ ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி ஆமா, டோட்டலா டிஃபெண்ட் அது பண்றது. வந்து கண்டினியூஸா விக்கெட் எடுக்கணும். இப்போ டாப் ஃபைவ் தூக்குனது அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அது நடக்கல. ஸோ அதனாலேயே இன்னைக்கு தோத்துட்டாங்க. பஞ்சாப் டே பஞ்சாப். இல்ல. பஞ்சாப் டே சுத்தமா இல்லை. ஸோ அவங்க போயிட்டு யார் கூட திருப்பி 2 மேட்ச் வின் பண்ணணும், அப்பதான் கப் அவங்களுக்கு. அடுத்த மேட்ச் ஆமா. இன்னும் வெறியா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா வின் பண்ற டீம் இன்னும் வெறியா தான் வருவாங்க. இவங்க வந்து கண்டிப்பா. பயங்கரமா டாக்டிக்கலா டிஃபெண்ட் பண்ணி உள்ள போகணும். போன வாட்டி எஸ்ஆர்ஹெச் கூட தோத்து வந்தாங்க உள்ள, திருப்பி தோத்துட்டானுங்க. இந்த வாட்டி பார்ப்போம். அப்படி திருப்பி ஃபைனல்ஸ் வந்தா கூட ஒரு மாதிரி கேம் வந்து வேற மாதிரி எடுத்து போகணும். அகமதாபாத் ஒரு பேட்டிங் பிச், 2 பேருமே நல்லா பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ அது வேற மாதிரி போகும் அந்த கேம் தான். ஸோ சஞ்சய், சொல்லு. உன்னோட என்னத்த ஃபேவரட் டீமான சொல்றதுக்கு ஆர்சிபி ஒண்ணுமே இல்ல. ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. இன்னைக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. குவாலிஃபயர் மேட்ச் மாதிரியே இல்ல, ஏதோ நார்மல் லீக் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி சொல்ல போனா லீக் மேட்ச் வந்து சூப்பரா போயிட்டு இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா. பட் ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் அப்படி போச்சுன்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல. ஸோ டப்புன்னு நான் முடிஞ்சுச்சு. அதுக்கு அண்ட் ரீசன் வந்து ஓவர் ப்ரெஷர்னு எடுத்துக்கலாமா? ரொம்ப ஓவர் ப்ரெஷர்னால இப்படி ஆயிட்டாங்களா இல்ல?
எனக்கு தெரிஞ்சு இவங்க டாஸ் வின் பண்ணா சேசிங் எடுத்திருப்பாங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்து இவங்க இது என்ன சொல்ற ஒரு மேப் செட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சேசிங்கிற வர்றப்ப ஸ்கோர் வந்து ஒரு 200-220 பத்தாது 20 ஓவர்ஸுக்கு. ஸோ அதை தாண்டியுமே மேலுமே அடிக்கணும். ஸோ அந்த மைண்ட் செட்ல வந்து இவங்க ஆடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. பட் அங்க வந்து பயங்கரமான ஃபெயிலியர்ஸ். ஸோ நான் என்ன கேட்கறேன், டீம் வந்து 2 டவுன் 3 டவுன் பேட்ஸ்மேன்லாம் வந்து டப்பு டப்பு டப்புன்னு அவுட் ஆகிற டைம்ல அந்த ஸ்கோர் நமக்கு தேவையா? இல்ல 20 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா போதுமேங்கிற மைண்ட் செட்ல கொண்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பக்கம் தோணுச்சு. மேபி அட்லீஸ்ட் தே கேன் எய்ம் ஃபார் 160-180. ஸோ அதுக்கப்புறம் என்ன நான் சொல்ல வரேன்னா, இங்க கொஞ்சம் விக்கெட்ஸ் இன்னும் புல் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். நான் என்ன ஸ்டார்டிங் எடுத்த உடனே அந்த சிங் போட்டானே, அவன் பாலாம் ஸ்விங்கே ஆகல, எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் அதுவே வந்து செகண்ட் ஓவர் வந்து அந்த அந்த ஃபாரின் என்னடா ஜேமிசன். ஜேமிசன். ஜேமிசனா ஜேமிசன் போடுறப்ப அந்த ஸ்விங் வந்து சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அந்த ஓவர் வந்து பயங்கரமான ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தது. விராட் கோலியோட விக்கெட் தூக்குனதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா சரியான கான்பிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் குவிக்கரா எடுத்திருந்தா மேபி இன்னும் சூப்பரா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இருக்காங்க, இது வந்து ஒரு பெரிய லைன் அப்னே இருக்கு. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லைன் அப் இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன், ஓப்பனர்ஸ் ஒரு 2-3 விக்கெட் தூக்கிட்டா ப்ரெஷர் பில்ட் ஆகும். 2 டவுன் 3 டவுன் வரப்ப ஐயோ விக்கெட் போச்சு. இப்ப ஒண்ணுமே இல்ல, விராட் கோலியோட விக்கெட் போச்சு, போனதுக்கு அப்புறம் அகர்வால் வந்து ஃபேஸ் பண்றப்ப அங்கேயே ஒரு ப்ரெஷர் போட்டாங்க அந்த ஓவர்ல, மெயின் விக்கெட் மெயின். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து ஸ்டார்டிங்கே கொஞ்சம் போட்டிருந்தா கொஞ்சம் சூப்பரா மூவ் ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் 101 வச்சுட்டு வந்து நக்க முடியாது, அதையும் மெயினா சொல்லணும். ஸோ அதுதான். ஸோ ரிக்கி பாண்டிங் வந்து என்ன மைண்ட் செட்ல கோச் என்ன பண்ணாருன்னு தெரியல. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை வந்து நம்பி நான் இன்னைக்கு மேட்ச் அட்லீஸ்ட் ஜெயிக்கிறாங்க தோக்குறது செகண்டரி. ஃபர்ஸ்ட் அண்ட் டூக்கு வந்து டபுள் சான்ஸ் இருக்கு, தோத்தா கூட திருப்பி இன்னொரு மேட்ச் ஆட்டு வரலாம். பட் மேட்ச் கொஞ்சம் டஃபா லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் முடிக்கலாமேன்னு பார்த்தா 10 ஓவர்ல மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டானுங்க. இன்னும் 60 பால்ஸ் கையில இருக்கு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் நான் பாக்குறேன் பஞ்சாப் கிட்ட இருந்து. அட்லீஸ்ட் வேற ஏதாவது டீம் உள்ள வந்திருந்தா கூட நல்லா ஃபைட் கொடுத்துருக்குமோ, இவனுங்க வந்து இந்த மாதிரி சொதப்பிட்டாங்களோ கொடுத்த சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதான் 3 and 4 நாளைக்கு ஃபேஸ் பண்ண போகுது. அவங்களுக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கிடையாது. பட் பஞ்சாபுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணணும், பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா வந்து வேஸ்ட். இவ்வளவு தூரம் வந்து பிளே ஆஃப் உள்ள வந்து போனதுக்கு வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து ஹேசில்வுட் வந்து ஒரு பெரிய வால்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ 2 மேட்சஸ் இல்லாத அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஹேசில்வுட் வந்தோடனே வந்து எப்படி ஒரு அப்படியே ஒரு இது மாதிரி நிக்கிறாரு ஃப்ரண்ட்ல, லீட் நான் கொண்டு போறேன், நீங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாரு. இந்த சீசன் மொத்தமாவே வந்து ஹேசில்வுட், அந்த ஹேசில்வுட்டுங்கிற வுட்டை தூக்கிட்டு கார்டன் போட்டுருங்க ஆர்சிபிக்கு. ஹேசில் கார்டன் ஜாயின் பண்ணி தலைவனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ அந்த ஒத்தாளு பயங்கரமா இந்த சீசனே வந்து கலக்கிட்டான். என்ன பர்பிள் கேப் தான் வாங்கல, மற்றபடி இந்த எக்கனாமி நீ எடுத்து பாத்தீங்கன்னா, எக்கனாமி தான் மெயின் எந்த பொறுத்த வரைக்கும், பர்பிள் கேப் செகண்டரி. ஸோ டீம் வந்து நீ வின் பண்ண வைக்கிறியா அப்படிங்கிறது தான் ஃபைனலா ஒரு மேட்ரு. ஸோ அதை வந்து அவர் சூப்பராகவே பண்ணிருக்காரு. அண்ட் அவர் போகும்பொழுதுமே சரியான டிஃபரன்ஸ் செஞ்சது, திருப்பி வரும்போதுமே வந்து ஒரு நல்ல டிஃபரன்ஸ் செஞ்சது. ஸோ தட் ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுக்க மற்ற பவுலர்ஸ்க்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்டடா, ஓகே நியூ பேட்ஸ்மேன் தானே தூக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி மேட்ச் பாத்தீங்கன்னா ஹேசில்வுட் இல்லாத மேட்ச் நான் சொல்றேன், சுயாஷ் அந்த ஸ்பின்னர் போட்டான்ல, அவங்க எல்லாம் செம்மையா முடிச்சானுங்க. பட் இன்னைக்கு வந்து அந்த ஓப்பனர்ஸ் விக்கெட் போனதுக்கு அப்புறம் இவனுக்குமே வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகி பயங்கரமான விக்கெட்ஸ் தான் ஃபால் ஆச்சு. ஸோ இது ஒரு பிளஸ் பாயிண்டா ஆர்சிபி கிட்டன்னு நான் பாக்குறேன். பஞ்சாப் கிட்ட பிளஸ் நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா லோ டிஃபெண்டிங் பண்றதுக்கு ஒரு மேட்ச் பண்ணாங்க கேகேஆர் லீக்ல, அது ஒத்துக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து அது வேலைக்கு ஆகல. ஸோ இன்னும் ஃபுல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அந்த பாட்டம் டு எண்ட் வரைக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு நீங்க அடுத்த மேட்ச் வந்தாதான் ஜெயிக்க முடியும். ஸோ அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வேற ஹோம் கிரவுண்ட்ல ஆடினாங்க பஞ்சாப். நான் வந்து என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அந்த குவாலிஃபயர் 1 போறதுக்கு முன்னாடி நான் திருப்பி ஒரு ரீவைண்ட் பண்ணிடுறேன் ஆர்சிபியோட ஆக்ஷன்ல இருந்து. ஸோ ஆக்ஷன்ல எடுக்கும் போது எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க, வில் ஜாக்ஸை கூட விடும் போது கையை குர்றா, நீதாயா ஓனரு, நீதாயா டிரைவரு அப்படின்ற மாதிரி அவங்க மேனேஜ்மெண்ட்டை வச்சு செஞ்சாங்க. தினேஷ் கார்த்திக் ஒவ்வொரு ஆக்ஷன் வீடியோவெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. பயங்கர ட்ரோல்ல ஆரம்பிச்சாங்க அவங்க அந்த ஆக்ஷன்ல. ஸோ அங்க இருந்து வந்து மேட்ச் ஆடும் போது டோட்டலா அப்படியே வேற. அவங்களுக்கு தேவையான 11 பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு இது போதும். அந்த ஸ்குவாட் டிம் டேவிட்லாம் எடுக்கும் போது யோசிச்சாங்க, சரி மும்பைல இருந்து எடுத்திருக்காங்க, ஏன் இவனை மத்தவங்க எல்லாம் விட்டுட்டீங்க இவரு. அதே மாதிரி ஜிதேஷ் சர்மா எடுக்கும் போது அப்படிதான், சால்ட் எடுக்கும் போது அப்படிதான். பட் அவங்களுக்கு அந்த ரோலுக்கு அவங்க தான் தேவைன்னு சொல்லி ப்ராப்பரா எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அது கிளிக் ஆயிருக்கு. இந்த சீசன் ஃபுல்லா அவங்க சூப்பரா ஆடி இருக்காங்க. அவங்க என்னென்னலாம் பிளேயர்ஸ் எடுத்தாங்க அவங்க எல்லாமே டீமுக்காக ஆடி இருக்காங்க.
ஸோ எந்த இடத்துலயுமே வந்து அவங்க ஒரு இண்டிவிஜுவல் ஆடலை, எல்லாருமே வந்து டீமுக்காக ஆடினாங்க. அந்த டீமுக்காக ஆடின ரிசல்ட் தான் அவங்க ஃபைனல்ல கொண்டு போய் நிக்க வச்சது. ஸோ முக்கியமா அதுல வந்து ஒரு பெரிய பார்ட் வந்து ரஜத் பட்டிதருக்கு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா த்ரூ அவுட் சீசன் அவர் தான் கேரி அவுட் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காரு அந்த டீமவே. ஸோ ஆர்சிபி எல்லா வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீமா தான் இருப்பாங்க. ஸோ அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் அந்த டீமை எடுத்துட்டு போற விதம் தான் வந்து அவங்க எல்லா இடத்துலயுமே ஒரு பெரிய மைனஸாவே பார்க்கப்பட்டதுன்றது. பட் இந்த மைனஸை இன்னைக்கு அடைச்சிட்டாரு இந்த சீசன் நம்ம ரஜத் பட்டிதர். ஒரு பிரில்லியன்ட் கேப்டன்சி சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு பவுலிங் மூவும் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி பேட்டிங்கும் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த டீமா விளையாடும் போது அவங்க ரிசல்ட் வந்துட்டாங்க. ஸோ கமிங் பேக் டு குவாலிஃபயர் 1, ஹை ப்ரெஷர்ல வந்து இன்னைக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கும் சீனியர்ஸ் பிளேயர்ஸ்க்கும் வந்து என்ன ஒரு டிஃபரன்ஸுங்கிறத வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் கேம்ல ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி பஞ்சாப்ல வந்து அந்த கேப்ட் இல்லாம அன்கேப் பிளேயர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கனால அவங்க ஹை ப்ரெஷர் அவங்க பேட்டிங்லேயே தெரிஞ்சது. பிரியான்சாரியாலாம் வந்து அந்த ஷாட் எப்படியாச்சும் ஆடிடணும், 4 அடிச்சிடணும், கேப்ல அடிச்சிடணும்னு ஆடினாரு. பட் கையில கொடுத்துட்டு வந்தாரு. பிரிச்சம்பிரன் சிங்கும் நல்லா ஆடினாரு, நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. பட் அது எடுத்துட்டு போக முடியல. ஸோ அடுத்து வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஹை ப்ரெஷர் கேப்டனு காலி. அதுக்கப்புறம் வந்த நம்ம எல்லாருமே ஸ்டாயினிஸ் ஓரளவுக்கு டீசென்ட் ஆனாரு. அவருக்கு கம்பெனி கொடுக்க யாரும் இல்லை. சுஷாந்த் சிங் வந்து இன்னைக்கு அது நான் இவர நினைச்சேன், யாரா நல்லா ஆடணுமே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேட்டிங் மிடில் ஆர்டர் இது டாப் ஆர்டரும் சரி, மிடில் ஆர்டரும் சரி, கீழே வந்து டெய்லண்டர்ஸ் எல்லாருமே சொதப்பு. ஸோ 101 வந்து ஒரு குவாலிஃபயருக்கான டோட்டலே கிடையாது. அவங்க ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். ஒரு ஃபைட்டே இல்லை. ஸ்ரேயஸ் வந்து இன்னைக்கு செம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் விட்டு விரட்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு புவரான கேம் இன்னைக்கு பஞ்சாப். ஏன்னா இந்த சீசனுக்கும் இந்த குவாலிஃபயருக்கும் தனியா பிரிச்சிடலாம். அந்த மாதிரி இருந்துச்சு கேம். சீசன் ஃபுல்லா ஒரு கேம் ஆடுறாங்க, குவாலிஃபயர் ஆடுறாங்க. ரீசன் ப்ரெஷர் தான். பட் அந்த ப்ரெஷர் ஆடுறது தானே ஒரு டீமோட அழகே. அதுல வந்து பஞ்சாப் ஃபெயில் ஆயிருக்காங்க. பட் ஆர்சிபி வந்து அந்த இடத்துல இதெல்லாம் நடக்குமா நினைச்சேனே அப்படின்ற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் துள்ளி குதிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான்டா, நம்ம தான்டா, இனி நாங்க தான்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க வெல் டிசர்வ் தான். ஏன்னா வந்து இவ்வளோ வருஷமா போராடி சரி ஓகே ஃபைனல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவரா துள்றாங்க. பட் ஃபைனல்ல தெரியும் என்னன்னு. பட் ஆல்மோஸ்ட் ஒரு பயங்கர டிசர்வான டீமா தான் நான் இந்த சீசன் ஆர்சிபியை பாக்குறேன். ஏன்னா நல்லா த்ரோ சீசன் நல்லா ஆனாங்க. ஸோ அதுக்கு ரிசல்ட் ஃபைனல். ஸோ ரஜத் பட்டிதர் தான் இதுல முக்கியமா சொல்லணும். இன்னைக்கு பேட்டிங்குமே நல்லா பண்ணியிருந்தாரு. நம்ம விராட் கோலி அவுட் ஆனோடனே வந்து சால்ட் ஒரே ஆளா அடிச்சு முடிச்சிட்டாரு. எந்த ப்ரெஷர் யாருக்கும் நான் கீழே கொடுக்கல, நானே முடிச்சுட்டு போயிடுறேன், நீங்க வந்து என்ஜாய் மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி 25 பால் 50 போட்டு ஃபாஸ்டா மேட்சை முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் குவாலிஃபயர் வந்து கீழே எலிமினேட்டர் ஆடிட்டு இவங்க திருப்பி ஒரு மேட்ச் ஆடணும். ஸோ அதெல்லாம் எந்த லெவல்ல இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா எல்லா டீமுக்குமே இப்போ டிராபேக் இருக்கு. அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் வந்து அவங்க டீம்ல இல்ல மெயினான நேரத்துல. ஸோ மும்பைலயும் அப்படி இருக்காங்க, ஜிடிலயும் இருக்காங்க, பஞ்சாப்ல ஆன்சன் இல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது இருக்கு. பட் எல்லாத்துக்குமே இங்க மைனஸ் இருக்கும் போது ஆர்சிபிக்கு மட்டும் இங்க பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் நான் பாக்குறேன். ஸோ மத்தபடி அவ்வளவுதான். பாப்போம். நாளைக்கு ஒரு மேட்ச், நாளைக்கு வெறித்தனமான ஒரு மேட்ச் இருக்கு. ஜிடிஎஸ் எம்ஐ தாண்டி யார் யார் கூட மோதி யார் ஃபைனல்ல வந்து மோதுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். எனக்கு என்னமோ யார் வந்தாலும் ஆர்சிபிக்கு ஒன் மோர் கேம். யார் வந்தாலும் அந்த கேம் வந்து ஆர்சிபி ஈஸியா தான் இருக்குன்னு தோணுது. அப்படி சொல்லக்கூடாது. அது கிரிக்கெட் கேம் வந்து எப்படி வேணா யார வேணா எப்படி வேணா மாத்தலாம்டா. அது இல்ல கரெக்ட் தான். பட் என்னமோ உனக்கு ஏதோ தெளிவா இருக்கானுங்க மத்த டீம் கம்பேர் பண்ணும்போது. தெளிவா இருக்காங்க. ஒன் மோர் டு கேம். பட் அதே மாதிரி மேட்ச் ஸ்டார்டிங்ல விராட் கோலி அவ்வளவு பெரிய ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. பயங்கர ஒரு அக்ரெசிவா இருக்காங்க டீம் எப்படியாவது வின் பண்ணிடணும்னு. பட் ஆனா அங்கிட்ட இருந்து ஹார்திக் பாண்டியா பூலா வந்துட்டு இருக்காரு. அதுவுமே நம்மளால பார்க்க முடியுது. பட் எலிமினேட்டர்ல தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு. நாளைக்கு வரப்போற மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். ஆர்சிபி அப்படியே கண்ணில் விளக்கணை விட்டு பார்த்துட்டு இருப்பாங்க யார் யார் எப்பறம் ஆடிட்டு இருக்கான்ற மாதிரி. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். நாளைக்கு ஆடுறத வச்சுதான் பஞ்சாப் அவங்க கூட ஆடணும், அதோட ஃபைனல் வரணும். பார்க்கலாம். இவ்வளவு முட்டி மோதி கஷ்டப்பட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. பட் அங்க ஒரு சொதப்புனா வந்து ஹோல் சீசனே டிசாஸ்டர் மாட்டாங்க. ஆர்சிபி தோக்கடிக்கணும்னா அதுக்கு ஆர்சிபி தான் வரணும். திருப்பி போட்டு போட்டு காட்டுறான் உனக்கு ஃபைனல்ஸ்ல ஜெயிக்கிறாங்க. சரி ஓகே. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ இந்த சீசன் ஃபுல்லா நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் 3 மேட்ச் தான் இருக்கு. ஸோ நாங்க எல்லாருமே வந்து ரெடி ஆயிட்டோம் ஃபைனல்ஸ்க்கு. ஸோ ஆடியன்ஸும் ரெடி ஆயிட்டு
நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் 3 விஷயம் தான். எல்லா வீடியோவும் சொல்றதுதான், பட் இந்த வீடியோலயும் நான் சொல்லிக்கிறேன். சோ ஒண்ணு லைக் பண்ணுங்க. இன்னொன்னு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 3 பண்ணிட்டீங்கன்னா நாங்க போற வீடியோஸ்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்துரும். நீங்க பார்த்துட்டு லைக் போட்டா மட்டும் போதும். சோ நன்றி, வணக்கம்.